வணக்கம் ஜெய நண்பர்களே. 2025 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாராங்க. ராசியில கேது மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கும். அதாவது சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுடைய காரியங்கள்ல ரொம்பவுமே கருத்தோடு செயல்பட்டு வருவீங்க. விடாப்பிடியாக சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வரும் செய்வீங்க. மனதுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. பொதுவாகவே காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவீங்க. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதே முடியாது. துருத்துருன்னு ஏதாச்சும் செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பட் அளவுக்கு மீனால் அமுதம் நெஞ்சு அப்படிங்கிற மாதிரி இதே விஷயங்களும் கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். வேலை போல அதிகமாக இருந்தால் உடல் அலைச்சல்கள் சோம்பல்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போகும். தேவையில்லாத டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி தலைவலி ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் அதிகமா இருக்கும். யதார்த்தமாக மற்றவங்க ஏதாவது பேசினாலோ கேள்வி கேட்டா கூட உள்ளுக்குள்ள வந்து ஒரு எரிச்சலான உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால மனதளவுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உங்களையும் அறியாமல் சில விஷயங்கள் காரியங்களை இப்படி செயல்பட வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பெருசுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி காரியங்கள் வகையில சிறப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய செயல்திறனை முழுமையாக உங்களால் வெளிக்காட்ட முடியும். உங்களுடைய முழு பலத்தையும் வெளிக்காட்டி சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. முடிக்க முடியாத தீர்க்க முடியாத பிரச்சனைகள் காரியங்களை கூட இந்த மாதம் முன்னின்று சிறப்பாக செயல்படுத்தி முடித்து காட்டவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது எல்லா வகையுமே முழுமையாக வெளிப்படவும் செய்யும். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். முயற்சிகள்ல முழு முனைப்போடு செயல்பட்டு முடிக்க முடியாத விஷயங்கள் காரியங்களும் முடித்து காட்டுவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல சிம்மராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள்ல ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து சேரும். அதனால சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலைச்சலோட ஆதாயங்களை பெற்று வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காசுமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சமீப காலங்கள்ல கொஞ்சம் தேக்க நிலை என்பது அப்படிங்கிறது காணப்படும். ஏதோ ஒரு வகையில் அந்த காசுமன் சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது மனசுக்கு சின்ன சின்ன சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதம் அமைப்பும் அதே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. சிம்மராசிக்காரங்க எந்த விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கீங்களோ இல்லையோ, இந்த காசுபண சமாச்சாரங்களை பொதுவாகவே எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. திருத்துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகளையாவது அப்பப்போ உருவாக்கிக்கிறது முடியலைனாலும் அதை முயற்சி செய்து வர்றது உங்களுக்கான நன்மையை கொடுத்து வரும். ஸோ இந்த மாத அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார நிலைகள்ல கொஞ்சம் தேக்க நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில ஒரு சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கிகள் சிலருக்கு வசூலாகும். வராத கடன்கள் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்லாம் கைக்கு வந்து சேரலாம். இந்த மாதிரி மாதத்தின் பிற்பகுதியில் சில கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னு கொஞ்சம் சாதகமான நிலைகளை கொடுத்து வரும். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் நிதானித்து கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. பொது விஷயங்கள் காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பார்க்கறது ஒன்றும் கேட்கறது ஒன்றுமாகத்தான் இருக்கும். வெளி விஷயங்கள் காரியங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் ஆலோசித்து செயல்படுறதே நல்லது. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆனா அங்க இருக்கிறது வேற ஒன்றாக இருக்கும். அதனால வெளி விஷயங்கள் காரியங்கள் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கு. நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஆன்மீக சாதனாக்கள்ல ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சில நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு வரும். புரியாத புதிர்களுக்கு விடைகளை பார்த்து வருவாங்க. இந்த மாதிரி ஆன்மீக தேடல உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு. பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பிரயாணங்கள் வகையில சாதகமான அமைப்புகள் என்பது இருந்தாலும் பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. சிலருக்குள்ள அந்த பிரயாணங்கள் செய்யும் போது கூட இருக்கவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சில சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சுமூக தன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் எல்லா விஷயங்களுமே உண்டு. ஆனால் காரியங்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. நல்ல ஒரு கலைநயத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இப்ப இந்த மீடியா துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்புகளை கொடுத்துட்டு வரும். அவங்களுடைய செயல்திறனை முழுமையாக அவங்க வெளிக்காட்டி வருவாங்க. மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் ஈர்ப்புகளையும் பெற்று வருவாங்க. மற்றவங்களுடைய கவனத்தை கவரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் காரியங்கள் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே இருந்து வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும்.
அதனால குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அனைத்து இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கு. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் அப்படிதான் ஒரு கலவையான நிலை தான். பெற்றோர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கு. ஆனா பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அலைச்சல் இல்லாமல் ஆதாயம் பார்க்க முடியாது. பெற்றோர்கள் பார்க்கறது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அனுசரித்து போவதால் ஆதாயங்களை பார்க்க முடியும். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கு. உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உடன்பிறப்புகள் சில விஷயங்களை கொஞ்சம் சுமூகமான அமைப்புகளை பெற்று வருவாங்க. கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. அதனால உடன்பிறப்புகள் வகையில சில சாதகமான சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது. வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் ஏற்றிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகம் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் தவிர்க்க முடியாததான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது. விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆகாதவங்க நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்க்கலாம். அதனால பொதுவாகவே கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதையும் மட்டும் வச்சே எதையுமே டிசைட் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் ஒரு அளவான நிலைகளில் செயல்படுது. குறிப்பா புத்திரவாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளை கொடுத்து வருது. திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது மனநிலையில கொஞ்சம் குழப்பங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது. பட் முயற்சியின் அடிப்படையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆனா காதலர்களுக்குள் இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். வாக்குவாதங்கள் தவிர்க்க முடியாதான் இருக்கும். அதனால காதலர்களுக்குள்ள கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சுமூகமாக இருக்கு. குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் தனி இன்ட்ரெஸ்டோடய செயல்பட்டு வருவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் அனைத்துமே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடு இருக்கும். அவங்க வகையில சுமூகமான விஷயங்கள் காரியங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளும் எதிர்பார்க்க முடியும். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கலாம். ஆனா பெரிய அளவுல பாதகமில்லாத நிலைகள்ல நன்மைகளும் எதிர்பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்குது. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். மாணவர்கள் கல்வி வித்தைகள்ல கொஞ்சம் முனைப்போடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதாவது ஏற்றுச்சுரக்காய் கூட்டுக்குதுவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானாகவே சில விஷயங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டாகும். நுனிப்புள் மேயர் மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரு டீப் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி தேடி போய் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் என்பது மாணவர்களுக்கு உருவாகுது. அதனால மாணவர்களுக்கு இந்த புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். பொதுவாகவே மாணவர்கள் தேடல் மனப்பான்மையோடு சில நல்ல விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. புரியாத புதிர்களுக்கும் குழப்பங்களுக்கும் விடைவு காணக்கூடிய அமைப்புகள் என்பது இந்த மாதம் உருவாகும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கல்வியான நிலைகளை தான் இருக்கு. சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. உறவினர் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும். பட் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிக கவனம் என்பதே தேவை. குறிப்பாக தலைப்பகுதிகள் மற்றும் முதுகு பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்கள் அதிக கவனம் தேவை. தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி கோவப்படுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. இந்த உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் அதிகம் இருக்கலாம். அதனால பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது உடல்நல விஷயங்களை கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே ஆகும். வேலை விஷயங்கள் தங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும். உத்தியோகம் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை கொடுத்து வரும். ஒரு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்கும். காரியங்களை திறமையை வெளிக்காட்டி சிறப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. உடன் இருப்பவங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. மற்ற விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.